ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் 90% குக் ஆகிருந்தால் போதும். இல்லை ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா அது குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன். எக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிருக்கு. நம்ம எக் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கேரட், ஆனியன், கேப்சிகம், எக்கு எல்லாம் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப குக் பண்ணணுன்னா ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ரைஸ் போட்டு கிளறி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல் தான்.